அம்பரையில் பீஷ்மர் ஞானம், காத்திருப்பு மற்றும் மாபெரும் விடை பெறுதல். குருஷேத்திரத்தின் மாறும் வடிவம். பீஷ்மரின் வீழ்ச்சியுடன் குருஷேத்திர போரின் தன்மையே மாறிவிட்டது. கௌரவப்படை அதன் மிகப்பெரிய அசைக்க முடியாத வீரனை இழந்தது. அது அவர்களின் மன உறுதியை மிக ஆழமாக தாக்கியது. அதுவரை பீஷ்மரின் வீரத்தை நம்பி வெற்றியை கனவு கண்ட துரியோதனன் இப்போது துக்கத்திலும் கோபத்திலும் மூழ்கினான். மறுபுறம் பாண்டவர்களுக்குள்ள ஒரு உற்சாக அலை பரவியது. ஆனால் அதே சமயம் தங்கள் பிதாமகர் அந்த நிலையில் இருப்பதைக் கண்ட ஆழ்ந்த துக்கமும் இருந்தது. பிதாமகர் அம்பரையில் கிடந்த பிறகு போரின் விதிகளின்படி அந்த நாளுக்கால போர் முடிவடைந்தது. இருதரப்பு மன்னர்களும் இளவரசர்களும் வீரர்களும் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு பீஷ்மரிடம் சென்றனர். பகைமையும் பழிவாங்கும் உணர்வும் ஒரு கணம் மறக்கப்பட்டிருந்தன. கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்கள் பிதாமகரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் கண்களில் நீர் ததும்பியது. இதயத்தில் வருத்தம் என்னும் தீ எரிந்து கொண்டிருந்தது. பீஷ்மரின் உடல் அம்புகளால் தொலைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் முகத்தில் வேதனையின் அடையாளம் இல்லை. அவரது உணர்வு இன்னும் கூர்மையாக இருந்தது. அவரது குரலில் அதே உறுதி இருந்தது. தன்னை சுற்றி கூடியிருந்த தன் பேரன்களை பார்த்த அவர் மெல்லிய புன்னகையுடன், ஒரு சத்திரியனுக்கு போர்க்களத்தில் ஆயுதங்களின் தாக்குதலினால் வீரமரணம் அடைவதை விட சிறந்த மரணம் வேறு என்ன இருக்க முடியும்? என் தலை தொங்குகிறது. எனக்கு ஒரு பொருத்தமான தலையணை தேவை என்று கூறினார். இதை கேட்ட துரியோதனனும் மற்ற இளவரசர்களும் உடனே ஓடிச் சென்று மென்மையான மற்றும் பட்டுத்தலையணைகளை கொண்டு வந்தனர். பீஷ்மர் அவற்றை மறுத்து, பிள்ளைகளே, இது ஒரு வீரனின் படுக்கை. இங்கே அரச தகுதியுள்ள தலையணைகளுக்கு இடமில்லை என்றார். பிறகு அவர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இந்த வீரப்படுக்கைக்கு ஏற்ற தலையணையை உன்னால் மட்டுமே தர முடியும் என்றார். அர்ஜுனன் தன் பிதாமகரின் குறிப்பை புரிந்து கொண்டான். அவன் தன் காண்டீவத்தில் 3 அம்புகளை பூத்தி அவற்றை பூமியில் செலுத்தி அவை பீஷ்மரின் தலைக்கு கீழே ஒரு தாங்கலாக இருக்கும்படி நிலைநிறுத்தினான். இந்த பொருத்தமான தலையணையை பெற்ற பீஷ்மர் திருப்தி அடைந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பீஷ்மர் தனக்கு தீவிரமாக தாகம் எடுக்கிறதாக கூறினார். துரியோதனன் தன் வேலைக்காரர்களை குளிர்ந்த நறுமணமுள்ள நீர் கண்டு வருமாறு கட்டளையிட்டான். ஆனால் பீஷ்மர் அதையும் மறுத்து மீண்டும் அர்ஜுனனை அழைத்தார். அர்ஜுனன் மீண்டும் தன் காண்டீவத்தில் பர்ஜன்யம் என்னும் தெய்வஸ்திரத்தை பூட்டி அதை பூமியில் ஏவினான். அதே கணம் பூமியின் கருப்பையில் இருந்து கங்கையின் தூய நீரோட்டம் பீரிட்டு எழுந்து நேரடியாக பீஷ்மரின் வாய்க்குள் செல்ல தொடங்கியது. தன் தாய் கங்கையின் நீரால் தன் தாகத்தை தணித்து கொண்ட பீஷ்மர் எல்லையற்ற அமைதியை உணர்ந்தார். அவர் அர்ஜுனனின் வீரத்தை பாராட்டி, நீ உண்மையிலே மிகச்சிறந்த வேளாளி என்று கூறினார். பீஷ்மர் துரியோதனனுக்கு மீண்டும் ஒரு முறை அறிவுரை கூற முயன்றார். மகனே, இப்போதும் நேரம் இருக்கிறது. இந்த போரை நிறுத்து. பாண்டவர்களுக்கு அவர்களின் உரிமையை கொடுத்து இந்த கொடிய அழிவிலிருந்து குருகுலத்தை காப்பாற்று. பார், என் வீழ்ச்சியுடன் உன் படையில் பாதி பலம் குறைந்து விட்டது. கிருஷ்ணன் யாருடைய பக்கம் இருக்கிறாரோ அவர்களின் வெற்றியே நிச்சயம் என்றார். ஆனால் துரியோதனன் கர்ணன் மற்றும் சகுனியின் தூண்டுதல்களால் தன் பிதாமகரின் கடைசி ஆலோசனையையும் நிராகரித்தான். ஏமாற்றமடைந்த பீஷ்மர் மௌனமாகி தன் உயிரை துறப்பதற்காக சூரியன் வடதிசைக்கு செல்லும் உத்தராயண காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். துரோணாச்சாரியரின் தளபதி பொறுப்பும் சக்கர வியூகமும். பீஷ்மருக்கு பிறகு குரு துரோணாச்சாரியார் கௌரவ படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டார். துரோணாச்சாரியரின் தலைமையில் போர் மேலும் பயங்கரமானது. அவர் பாண்டவ படையின் மீது பெரும் அழிவை ஏற்படுத்தினார். அவர் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக யுதிஷ்டிரரை கைது செய்ய சபதம் எடுத்தார். ஆனால் அர்ஜுனனின் வெடிப்புணர்வு காரணமாக அவர் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்தார். துரோணாச்சாரியார்தான் போரின் 13ஆம் நாளில் அசைக்க முடியாத ஒரு இராணுவ வடிவமான சக்கர வியூகத்தை அமைத்தார். அர்ஜுனனை போர்க்களத்திலிருந்து விலக்கி அழைத்து செல்ல திரிகர்த்தர்கள் அவருக்கு சவால் விடுத்தனர். அர்ஜுனன் இல்லாத நிலையில் அபிமன்யுவுக்கு மட்டுமே சக்கர வியூகத்திற்குள் நுழைய தெரியும். ஆனால் அதிலிருந்து வெளியே வர தெரியாது. யுதிஷ்டிரரின் கட்டளையின் பேரில் வீர அபிமன்யு சக்கர வியூகத்திற்குள் நுழைந்து தனியொருவனாக கௌரவப்படையின் பெரிய மகாரதர்களான கர்ணன், துரோணர், கிருபாச்சாரியார், துரியோதனன், துஷாதனன் ஆகியோரை தோற்கடித்தான். ஆனால் அபிமன்யு சக்கர வியூகத்தின் மையத்தை அடைந்தபோது ஜெயத்ரதன் வியூகத்தின் வாசலை தடுத்து நிறுத்தியதால் மற்ற பாண்டவ வீரர்கள் அவனுக்கு உதவ உள்ளே வர முடியவில்லை. கௌரவர்களின் அனைத்து மகாரதர்களும் போரின் விதிகளை மீறி தனியாகவும் நிராயுத பாணியாகவும் இருந்த அபிமன்யுவை ஒரே நேரத்தில் தாக்கி அவனை கொடூரமாக கொன்றனர். அபிமன்யுவின் மரணம் பாண்டவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு அடியாக இருந்தது. மேலும் அது அர்ஜுனனை ஜெயத்ரதனை கொல்வதாக சபதம் எடுக்க தூண்டியது. இது போரை மேலும் அழிவுகரமாக்கியது.
ஞானத்தின் பெருங்கடல் அனுசாசன பருவம். குருஷேத்திர போர் முடிவடைந்திருந்தது. பாண்டவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் அது ஒரு வெற்றி. அவர்கள் தங்கள் மகன்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் இழந்திருந்தார்கள். அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம் அவர்களுக்கு முட்களின் கிரீடம் போல தோன்றியது. குறிப்பாக யுதிஷ்டிரர் இந்த மனித படுகொலையால் ஏற்பட்ட குற்றமுணர்விலும் சோகத்திலும் மூழ்கியிருந்தார். அவர் ஆட்சி பொறுப்பை துறந்து வனத்திற்கு செல்ல தீர்மானித்திருந்தார். அப்போது பகவான் கிருஷ்ணரும் மகரிஷி வியாசரும் யுதிஷ்டிரருக்கு ஆறுதல் கூறி அவரை அம்பரையில் படுத்திருந்த பீஷ்ம பிதாமகரிடம் அழைத்துச் சென்றனர். அதற்காக அவரிடமிருந்து ராஜதர்மம், மோட்ச தர்மம் மற்றும் வாழ்க்கையின் மற்ற ஆழமான ரகசியங்களை பற்றிய அறிவை பெற முடியும். அடுத்த பல நாட்களுக்கு அந்த குருஷேத்திரத்தின் இரத்தத்தால் நனைந்த பூமியில் ஞானத்தின் அற்புதமான கங்கை ஓடியது. மரணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த பீஷ்மர் தன் வாழ்நாள் அனுபவங்கள், ஞானம் மற்றும் தவத்தின் சாரத்தை யுதிஷ்டிரர் மற்றும் அவரது சகோதரர்கள் முன் வழங்கினார். மகாபாரதத்தின் சாந்தி பர்வம் மற்றும் அனுசாசன பர்வம் என்பன இந்த உரையாடலின் விரிவாக்கமே. பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு ராஜதர்மத்தை பற்றி உபதேசித்த போது கூறியதாவது: மன்னனின் கடமை, மன்னனின் மிக உயர்ந்த தர்மம் மக்களை பாதுகாப்பதும் அவர்களை பராமரிப்பதுமே ஆகும். அவன் தன் மக்களுடன் தன் பிள்ளைகளைப் போல பழக வேண்டும். அவன் உண்மை, நீதி மற்றும் தர்மத்தின் பாதையில் நடக்க வேண்டும். ஆட்சி முறை. அவர் ஒரு வலுவான அரசாங்க அமைப்பை பற்றி விளக்கினார். இதில் ஒற்றர் முறை, வரி விதிப்பு முறை மற்றும் அமைச்சர்களை நியமிப்பதற்கான விதிகள் அடங்கும். பூக்கள் கெடாமல் வண்டு எப்படி அவற்றிலிருந்து தேனை எடுக்குமோ அதேபோல்வான் மன்னன் வரி வசூலிக்க வேண்டும் என்று கூறினார். நீதி. குற்றவாளி தன் சொந்த உறவினராக இருந்தாலும் மன்னன் நடுநிலையுடன் நீதி வழங்க வேண்டும். தண்டனை சட்டம் குற்றங்களை கட்டுப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். ஆனால் நிரபராதிக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது. ஆபத்து கால தர்மம், அதாவது ஆபதர்மம். நெருக்கடியான காலங்களில் தர்மத்தின் விதிகளை எவ்வாறு தளர்த்தலாம் என்பதை பீஷ்மர் விளக்கினார். வாழ்க்கை மற்றும் நாட்டை காக்க சில சமயங்களில் கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இலக்கு எப்போதும் தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதாகவே இருக்க வேண்டும் என்றார். இதன் பிறகு பீஷ்மர் மோக்ஷ தர்மத்தின் ஆழமான இரகசியங்களை விளக்கினார். கர்மா கொள்கை. மனிதன் தன் கர்மங்களின் பலனால் பிணைக்கப்பட்டுள்ளான் என்று விளக்கினார். நல்ல கர்மங்களால் இன்பமும் கெட்ட கர்மங்களால் துன்பமும் உண்டாகிறது. இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதே மோட்சம். ஆன்மா மற்றும் பரமாத்மா. அவர் ஆன்மாவின் அழியாத தன்மையையும் பரமாத்மாவின் வடிவத்தையும் விளக்கினார். அனைத்து உயிரினங்களிலும் ஒரே ஆன்மாதான் உள்ளது என்றும் அந்த ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றிணைவதே இறுதி இலக்கு என்றும் கூறினார். ஞானம், பக்தி மற்றும் வைராகியம். மோட்சம் அடைவதற்கான பல்வேறு வழிகளான ஞான யோகம், பக்தி யோகம் மற்றும் கர்மயோகம் ஆகியவற்றை பீஷ்மர் விரிவாக விளக்கிறார். உலக பற்றுதல்களிலிருந்து வைராக்கியம் கொள்வது மோட்சத்திற்கு ஒரு முக்கிய சாதனம் என்றும் கூறினார். பீஷ்மர் வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், தானத்தின் மகிமை, பெண்களின் கடமைகள் மற்றும் முன்னோர்களுக்கான சாத்தத்தின் அவசியம் போன்ற எண்ணற்ற விஷயங்களை பற்றி விரிவாக விளக்கினார். அவரது உபதேசம் யுதிஷ்டிரருக்காக மட்டுமல்ல, முழு மனித குலத்திற்கும் ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம். இந்த அறிவை கேட்ட யுதிஷ்டிரரின் துக்கமும் சந்தேகமும் நீங்கின. அவர் அஸ்தினாபுரத்தின் ஆட்சியை ஏற்க தயாரானார். பீஷ்மர் அனைவரிடமிருந்தும் விடை பெற்றார். அவர் தன் மனம், புத்தி மற்றும் பிராணனை உருமுகப்படுத்தினார். அவர் தன் கண்களை மூடி தான் சாக்ஷாத் நாராயணனின் அவதாரமாக நம்பிய பகவான் கிருஷ்ணரை தியானித்தார். அவர் பக்தி மற்றும் ஞானத்தின் அற்புதமான கலவையான பீஷ்ம ஸ்தவராஜத்தை உச்சரித்து பாடினார். அவர் கிருஷ்ணரிடம், ஓ யோகேஸ்வரா, ஓ மதுசூதனா, நான் இந்த உடலை துறக்கும்போது உமது மனதை கவரும் 4 திருக்கரங்கள் கொண்ட வடிவம் என் கண்களுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்பதே என் கடைசி ஆசை என்றார். பகவான் கிருஷ்ணர் அவரது விருப்பத்தை மதித்து அவருக்கு தன் தெய்வீக வடிவத்தை காட்டினார். அந்த தெய்வீக வடிவத்தை கண்டபடி பீஷ்மரின் பிராணன்கள் ஒவ்வொன்றாக அவரது உடலின் உறுப்புகளிலிருந்து இழுக்கப்பட்டு உச்சந்தலையின் பிரம்மரந்தனம் வழியாக சென்றன. கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு தெய்வீக ஒளி அவரது தலையிலிருந்து வெளிப்பட்டு வானத்தில் கரைந்தது. அவரது உடலில் தைத்திருந்த அனைத்து அம்புகளும் தாமாகவே நீங்கின. அவரது பூத உடல் தரையில் அமைதியாக விழுந்தது. வானத்திலிருந்து தேவர்கள் மலர் பொழிந்தனர். பீஷ்ம பிதாமகர் தன் பயங்கரமான சபதத்தை கடைபிடித்து
தர்மம் மற்றும் கடமையின் பாதையில் நடந்து இறுதியில் பகவானின் பாதங்களில் தியானம் வைத்து தன் அழியும் உடலை துறந்து மோட்சத்தை அடைந்தார். அவரது வாழ்க்கை தியாகம், பலி, வீரம் மற்றும் ஞானத்தின் அழியாத ஒரு காவியமாகும். இது பல யுகங்களாக மனிதகுலத்திற்கு உத்வேகம் அளிக்கும். அவர் அஸ்தினாபுரத்தின் உண்மையான பாதுகாவலராக இருந்தார். தன் குலத்தின் பாதுகாப்பிற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். விதி அவரை அதே குலத்தின் அழிவுக்கு சாட்சியாக ஆக்கிய போதிலும் மகாபாரதத்தின் பரந்த வானத்தில் பீஷ்மரின் பாத்திரம் ஒரு துருவ நட்சத்திரத்தைப் போல எப்போதும் அசைக்க முடியாததாகவும் ஒளியுடனும் இருக்கும். துரியோதனன் தவறு செய்கிறான் என்று அவருக்கு தெரியும். பாண்டவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்றும் தெரியும். ஆனாலும் அவர் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தின் சேவகன் என்ற முறையில் அதர்மத்திற்கு ஆதரவளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவரது உடல் கௌரவர்களின் பக்கம் போரிட்டது. அதே சமயம் அவரது இதயம் பாண்டவர்களின் வெற்றியை விரும்பியது. இந்த உள்முரண்பாடு அவரது ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலித்தது. 2. திரௌபதியின் துகிலுரிப்பும் பீஷ்மரின் மௌனமும். பீஷ்மரின் பாத்திரத்தில் மிக ஆழமான கரை எது என்றால் அது நிறைந்த சபையில் திரௌபதியின் துகிலுரிப்பின் போது அவர் கடைபிடித்த மௌனமே. குலமகள் திரௌபதி கூண்டலால் பிடிக்கப்பட்டு சபைக்கு இழுத்து வரப்பட்டு துச்சாதனன் அவளை நிர்வாணமாக்க முயன்ற போது திரௌபதி பீஷ்மர், துரோணர் மற்றும் விதுரர் போன்ற ஞானிகளிடமே அதிகபட்சமாக கதறினாள். தர்மத்தின்படி வெல்லப்பட்ட பிறகு யுதிஷ்டிரருக்கு அவளை பணயம் வைக்க உரிமை இருந்ததா என்று திரௌபதி கேட்டாள். இந்த கேள்வி பீஷ்மரை வாயடைக்க செய்தது. அவர், மகளே, தர்மத்தின் பாதை மிக நுட்பமானது. இந்த குறித்து நான் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை என்று மட்டுமே கூறினார். இந்த பதில் பீஷ்மரின் வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்தினாபுரத்தின் பாதுகாவலர் ஒரே சைகையால் முழு சபையையும் நிறுத்தியிருக்க முடியும். அவர் தர்மத்தின் நுட்பத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அமைதியாக இருந்தார். அவரது இந்த மௌனம் வெறும் அமைதி அல்ல, மாறாக அது சபதத்தின் பிணைப்பின் விளைவாகும். இது அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தின் ஒவ்வொரு முடிவையும் அது எவ்வளவு அதர்மமானதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி அவரை கட்டாயப்படுத்தியது. இந்த ஒரு நிகழ்வு அவரது அனைத்து மகத்தான செயல்களின் மீதும் கேள்விக்குறியை எழுப்பியது. மேலும் ஒரு மாபெரும் மனிதன் கூட விவேகத்தை பயன்படுத்தாவிட்டால் அதர்மத்திற்கு மௌன ஆதரவாளராக எப்படி மாற முடியும் என்பதையும் காட்டியது. பின்னர் அம்பரையில் படுத்திருந்த போது அவரே இதற்காக வருந்தினார். 3. விதி மற்றும் அம்பையின் பழிவாங்கல். பீஷ்மரின் வாழ்க்கை ஒருவரது செயல்களின் பலன் எந்த உணர்வில் செய்யப்பட்டாலும் ஒரு வழியில் அல்லது வேறு வழியில் கட்டாயம் வந்து சேரும் என்பதையும் காட்டுகிறது. அவர் தனது சபதத்தை கடைபிடிப்பதற்காக அம்பையின் திருமண பிரயரபணத்தை நிராகரித்தார். அவரது பார்வையில் இது தர்மத்தை கடைபிடிப்பதாக இருந்தது. ஆனால் அதன் விளைவு அம்பையின் வாழ்க்கையின் அழிவு. பீஷ்மரின் இந்த செயல் அம்பையின் இதயத்தில் பழிவாங்கும் தீயை உண்டாக்கியது. அது அவளது அடுத்த பிறவி வரை கூட ஆறவில்லை. அம்பை சிகண்டியாக மறுபிறவி எடுத்து பீஷ்மரின் மரணத்திற்கு காரணமாக அமைந்தது ஒரு காவிய நீதி. பரசுராமர் போன்ற குருவால் கூட வெல்ல முடியாத, தேவர்களுக்கும் அசைக்க முடியாது இருந்த அந்த மாவீரனின் மரணம் அவர் ஒரு புரணியான வீரனாக கருதாத ஒருவரால், அதாவது சிகண்டியால் நிகழ்ந்தது. மேலும் அவர் அதன் மீது ஆயுதமேந்த மறுத்தார் என்பது விதியின் ஒரு அற்புதமான முரண்பாடு. பீஷ்மர் கடைபிடித்த எந்த கொள்கை பெண் மீது ஆயுதம் ஏந்தாமல் இருப்பது அர்ஜுனனுக்கு கேடமாக மாறியது. இந்த நிகழ்வு கர்மா, விதி மற்றும் பழிவாங்கல் என்ற சக்கரத்தை காட்டுகிறது. அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதே. 4. பீஷ்மரின் மரபு. பீஷ்மரின் மரபு பன்முகத்தன்மை கொண்டது. அவர் ஒரு சிறந்த போர் வீரர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த ராஜதந்திரி, தத்துவவாதி மற்றும் ஞானியும் கூட. ஒரு சிறந்த மகன் மற்றும் தியாகி. தேவ விருதனாக அவர் முன்வைத்த தந்தை பாசம் மற்றும் தியாகத்தின் இலக்கணம் இணையற்றது. ஒரு அசைக்க முடியாத வீரன். ஒரு போர் வீரனாக அவரது வீரம் ஒப்பிட முடியாதது. குருஷேத்திரத்தின் முதல் 10 நாட்களில் அவர் தனியாக பாண்டவ படையின் மீது ஏற்படுத்திய அழிவு அவரது தைரியத்திற்கு சான்று. ஞானத்தின் பெருங்கடல். அம்பரையில் படுத்திருந்த போது அவர் யுதிஷ்டிரருக்கு வழங்கிய அழிவு சாந்தி பருவம் மற்றும் அனுசாசன பருவம் இன்றும் இந்திய தத்துவம், அரசியல் மற்றும் இறையியலுக்கு ஒரு விலைமதிப்பற்ற சொத்து. இந்த ஞானம் அவரது உடல் ரீதியான தோல்விக்கு பிறகு அவரது ஆன்மீக மற்றும் அறிவுசார் வெற்றியின் அடையாளமாகும். ஒரு சோக நாயகன். பீஷ்மர் ஒரு சிறந்த சோக நாயகன். அவர் மகத்தான குணங்களை கொண்டிருந்தார். ஆனால் அவரது ஒரு பலவீனம், அவரது சபதத்தின் மீதான குருட்டு பற்று, அவருக்கும் முழு குருகுலத்திற்கும் வீழ்ச்சிக்கு காரணமானது. அவரது வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. ஒரு வார்த்தையை காப்பாற்றுவது முக்கியம்,
ஆனால் அதை விவேகம் மற்றும் தர்மத்தின் அடிப்படையில் ஆராயாமல் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது அழிவை ஏற்படுத்தும். இறுதியில் பீஷ்மரின் பாத்திரம் வாழ்க்கை வெள்ளை மற்றும் கருப்பு மட்டும் அல்ல என்பதை கற்றுத்தருகிறது. இதில் பல சாம்பல் வண்ணங்கள் உள்ளன. அவர் ஒரே நேரத்தில் வழிபடத்தக்கவராகவும் விமர்சிக்கத்தக்கவராகவும் இருக்கிறார். அவர் கடமையில் உறுதியானவராகவும் கையறு நிலையில் இருந்தவராகவும் இருக்கிறார். அவரது வாழ்க்கை தர்மம், கடமை, தியாகம் மற்றும் விவேகத்திற்கு இடையிலான சமநிலையை உருவாக்க வேண்டிய தொடர்ச்சியான சவாலை நமக்கு நினைவூட்டும் ஒரு காவியமாகும். மகாபாரதத்தின் கதை பீஷ்மர் இல்லாமல் முழுமையடையாது. ஏனென்றால் அவர் ஒரு அச்சு போல அதை சுற்றியே குருகுலத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் சுழல்கிறது. சபதத்தின் சிறை. அவரது சபதம் அவரை சிம்மாசனம் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சியிலிருந்து விலக்கியது மட்டுமல்லாமல் அவரை ஒரு உணர்ச்சிபூர்வமான சிறையிலும் அடைத்தது. அவர் அனைவருக்கும் பிதாமகர், அதாவது பாட்டனாராக இருந்தார். ஆனால் யாருக்கும் தந்தையாக இருக்க முடியவில்லை. அவர் அனைவருக்கும் அன்பு கொடுக்க முடியும். ஆனால் ஒரே ஒருவரின் மீது தன் முழு உரிமையையும் கோர முடியவில்லை. பாண்டவர்கள் மீது அவருக்கு எல்லையற்ற பாசம் இருந்தது, குறிப்பாக யுதிஷ்டிரர் மற்றும் அர்ஜுனன் மீது. ஆனால் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட போது அவரால் வெளிப்படையாக அவர்களின் பக்கம் நிற்க முடியவில்லை. துரியோதனனின் தீமையை அவர் வெறுத்தார். ஆனால் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தின் சேவகன் என்ற முறையில் அவரால் அவனை தண்டிக்க முடியவில்லை. இந்த நிலை அவருக்கு தொடர்ச்சியான மனவேதனைக்கான ஆதாரமாக இருந்தது. அவர் ஒரே நேரத்தில் பாதுகாவலராகவும் கைதியாகவும் இருந்தார். ஞானத்தின் சுமை. பீஷ்மர் ஞானி என்றாலும் எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் அறிவை அவர் தெளிவாக காண முடிந்தது. சூதாட்டத்தின் முடிவு மாபெரும் அழிவாக இருக்கும் என்று அவருக்கு தெரியும். துரியோதனனின் பிடிவாதம் குருகுலத்தை அழித்துவிடும் என்று அவருக்கு தெரியும். எதிர்காலத்தை பற்றிய இந்த அறிவு அவரை கையேறி நிலையில் ஆக்கியது. எல்லாம் தெரிந்தும் எதுவும் செய்ய முடியாமல் மௌன சாட்சியைப் போல தன் சொந்த குலம் அழிவை நோக்கி செல்வதை பார்ப்பது அவருக்கு எந்த உடல் வலியையும் விட மேலானது. அம்பரையில் கிடந்தபோது அவரது துக்கம் வெறும் அம்புகளின் குத்துதல் அல்ல, மாறாக தன் கண்முன்னே தன் குலத்தின் அழிவை பார்க்க வேண்டிய கட்டாயத்தின் வேதனையும் ஆகும். பீஷ்மர் மற்றும் கிருஷ்ணர் தர்மத்தின் இரண்டு வெவ்வேறு ஆயினும் ஆழமான விளக்கங்களை. மகாபாரதத்தில் தர்மத்தின் இரண்டு வெவ்வேறு ஆயினும் ஆழமான விளக்கங்களை இரண்டு கதாபாத்திரங்கள் பிரதிநிதித்துவம் படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் பீஷ்மரும் கிருஷ்ணரும் தான். பீஷ்மரின் தர்மம், அதாவது விதி மற்றும் பற்றுறுத்து. பீஷ்மரை பொறுத்தவரை தர்மம் என்றால் விதி, மரியாதை, சபதம் மற்றும் பற்றுறுத்து. அவரது தர்மம் கோட்பாடுகள் மற்றும் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டது. அவர் எடுத்த சபதத்தை எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்றினார். அதன் விளைவுகள் எவ்வளவு அழிவரணமாக இருந்தாலும் சரி. அவரது பற்றுறுத்து தனிப்பட்ட நபர், அதாவது திருதராஷ்டிரர் அல்லது துரியோதனன் மீது அல்ல, மாறாக ஒரு நிறுவனத்தின் அடையாளமான அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனம் என்ற நிறுவனத்தின் அடையாளமாக அவர் மீது இருந்தது. அவரது வழி அக்ஷர சுத்தமான தர்மத்தை கடைபிடிப்பதாக அமைந்தது. கிருஷ்ணரின் தர்மம், விவேகம் மற்றும் விளைவு. கிருஷ்ணரை பொறுத்தவரை தர்மம் என்றால் விவேகம், நீதி மற்றும் இறுதி உண்மையை நிலைநாட்டுவது. அவரது தர்மம் விதிகள் மற்றும் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. அது விளைவை மீது கவனம் வைத்தது. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு விதியையோ அல்லது சபதத்தையோ மீற வேண்டியிருந்தாலும் அது நியாயமானதே. அர்ஜுனனை பீஷ்மரை கொல்ல தூண்டுவதற்காக அவர் சுதர்சன சக்கரத்தை எடுத்தார். தானே போரில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்ற தன் சபதத்தை மீறினார். கிருஷ்ணரை பொறுத்தவரை பெரிய உண்மை தர்மத்தை நிறுவுவது சிறிய சபதத்தை விட முக்கியமானது. அவரது வழி விவேகமான தர்மம் ஆகும். இந்த முரண்பாடு குருக்ஷேத்திர போர்க்களத்தில் உச்சத்தை அடைந்தது. பீஷ்மர் தனது சபதத்தால் பிணைக்கப்பட்டு அதர்மத்தின் பக்கம் போராடினார். அதே சமயம் கிருஷ்ணர் தனது சபதத்தை பணயம் வைத்து தர்மத்தின் பக்கத்தை வெற்றி பெறச் செய்ய தந்திரோபாயங்களை செய்தார். பீஷ்மரின் வீழ்ச்சி விதிகளும் வார்த்தைகளும் விவேகத்தையும் நீதியையும் விட பெரியதாகிவிடும்போது எவ்வளவு பெரிய மனிதன் என்றாலும் அவனது வீழ்ச்சி நிச்சயம் என்பதை குறிக்கிறது. நவீன சூழலில் பீஷ்மரின் பொருத்தம். பீஷ்மரின் கதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம், ஆனால் அவரது பாத்திரத்தின் தடுமாற்றங்கள் இன்றும் பொருத்தமானவையே. அமைப்பு எதிராக நெறிமுறைகள், சிஸ்டம் வர்சஸ் மொராலிட்டி,
இன்றும் பலர் சிஸ்டம் அல்லது நிறுவன கொள்கை அல்லது குடும்ப மரியாதை என்ற பெயரில் தவறான விஷயங்களை ஆதரிக்கின்றனர். தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கிறது என்பது தவறு என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் பீஷ்மரை போலவே அவர்கள் தங்கள் விசுவாசம் அல்லது வேலையின் காரணமாக அமைதியாக இருக்கிறார்கள். நமது விசுவாசம் யாருக்கு இருக்க வேண்டும்? ஒரு அநீதியான அமைப்புக்கா அல்லது உலகளாவிய நெறிமுறைகள் மற்றும் நீதிக்குமா என்று பீஷ்மரின் பாத்திரம் நம்மை கேட்க வைக்கிறது. செயலின்மையின் குற்றம். பீஷ்மரின் மிகப்பெரிய தவறு அவரது செயலின்மையே. திரௌபதியின் துகில் உறுப்பின் போது அவரது மௌனம் இன்றைய சமூகத்திற்கு மிகப்பெரிய பாடம். அநீதி நடப்பதை பார்த்தும் அதை கண்டிக்காமல் இருப்பதும் அநீதி இழைப்பதற்கு சமம் என்று அது நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு தவறை தடுக்காமல் இருப்பது அந்த குற்றத்தில் பங்கேற்பதாகும். பாரம்பரியம் மற்றும் முன்னேற்றத்தின் மோதல். பீஷ்மர் பழைய தலைமுறை மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம். அவர் ஒரு காலத்தில் சமூகத்திற்கு ஸ்திரத்தன்மையை அளித்த மதிப்புகளால் பிணைக்கப்பட்டவர். ஆனால் மாறும் காலங்களில் அவை பிணைப்புகளாகவே மாறிவிட்டன. அவரது கதை பாரம்பரியங்களை மதிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. ஆனால் அவற்றை கண்மூடியானது பின்பற்றக்கூடாது. பாரம்பரியங்கள் நீதியும் மனிதநேயத்தின் பாதையில் தடையாக இருக்கும்போது அவற்றுக்கு சவால் விடுவது அவசியம். முடிவுரை. பீஷ்ம பிதாமகரின் வாழ்க்கை தியாகத்தின் உச்சத்தையும் கையற்ற நிலையின் ஆழத்தையும் ஒரே நேரத்தில் காட்டும் ஒரு காப்பியம். அவர் தேவர்களுக்கு இணையான வலிமையையும் ஞானத்தையும் கொண்டிருந்த ஒரு மாவீரர். ஆனால் அவர் தன் சொந்த வரம்புகளில் சிக்கிக்கொண்டதால் அதர்மத்தின் சக்கரவியூகத்தை உடைக்க முடியவில்லை. அவரது வீழ்ச்சி ஒரு வீரனின் வீழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு சகாப்தத்தின் முடிவுமாகும். அந்த சகாப்தத்தில் விவேகமும் நீதியை விட வார்த்தைகளும் விதிகளும் உயர்ந்ததாக கருதப்பட்டன. அவரது அம்பரை வெறும் அம்புகளின் படுக்கை அல்ல, மாறாக அது அவரது வாழ்நாள் முடிவுகள், வருத்தம் மற்றும் ஞானத்தின் அடையாளம். அந்த படுக்கையிலிருந்து அவர் பாய்ச்சின ஞானத்தின் கங்கை இன்று மனித குலத்திற்கு வழிகாட்டுகிறது. பீஷ்மரின் பாத்திரம் ஒரு கண்ணாடி போன்றது. அதில் நாம் எல்லோரும் நமது கடமை, நமது பற்றுறுதி மற்றும் நமது தார்மீக தடுமாற்றங்களின் பிரதிபலிப்பை காணலாம். மற்றும் உண்மையான தர்மம் என்பது வெறும் விதிகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, விவேகத்தின் ஒளியில் நீதியின் பாதையில் நடப்பதுதான் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். குரு சீடர் மோதல். பரசுராமருடன் போர். பீஷ்மரின் சபதத்தின் உறுதிக்கான மிகப்பெரிய சோதனை அவர் தனது ஆயுத குருவான பகவான் பரசுராமரை சந்தித்த போது நடந்தது. இந்த போராட்டம் பீஷ்மரின் பாத்திரத்தின் அந்த அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. இது அவரது வார்த்தைக்காக தன் உயிரையும் தான் மிகவும் மதித்த உறவுகளையும் கூட பணயம் வைக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இந்த போராட்டத்தின் வேரில் அம்பையின் பழிவாங்கும் கதை இருந்தது. அம்பை சால்வ மன்னன் மற்றும் பீஷ்மர் இருவராலும் நிராகரிக்கப்பட்ட பிறகு நீதிக்காக அலைந்து திரிந்து பரசுராமரின் அடைக்கலம் தேடினாள். பீஷ்மரின் குருவான பரசுராமர் அம்பைக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்தார். அவர் பீஷ்மரிடம் சென்று அம்பையை மணந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார். ஏனென்றால் அவள்தான் அம்பையின் இந்த அவல நிலைக்கு காரணம். பீஷ்மர் மிகவும் பணிவாக ஆனால் உறுதியுடன் தன் குருவின் கட்டளையை ஏற்க மறுத்தார். ஓ குருதேவா, நான் என் உயிரை துறக்க முடியும், 3 உலகங்களின் ஆட்சியை நூட விட்டுவிட முடியும், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிரம்மச்சரிய சபதத்தை மீற முடியாது என்று கூறினார். தன் சீடன் தன் கட்டளையை மீறுவதை கண்ட பரசுராமர் கோபமடைந்தார். அவர் பீஷ்மரை யுத்தத்தில் கழைத்தார். குருக்ஷேத்திர போர்க்களத்திலேயே குருவுக்கும் சீடனுக்கும் இடையே ஒரு முன்னோடியற்ற அழிவுதரமான போர் தொடங்கியது. அது தொடர்ந்து 23 நாட்கள் நீடித்தது. இருவரும் தங்கள் காலத்தின் சிறந்த வீரர்களாகவும் தெய்வ அஸ்திரங்களை அறிந்தவர்களாகவும் இருந்தார்கள். வானத்தில் அவர்களது அம்புகளின் மழையால் இருள் சூழ்ந்தது. அவர்களது ஆயுதங்கள் மோதிய ஒலியால் பூமி நடுங்கியது. ஒருவரால் ஒருவரை வெல்ல முடியவில்லை. இந்த போர் மிகவும் அழிவுதரமாக மாறியதால் தேவர்களே கவலை கொண்டனர். இறுதியில் தேவரிஷி நாரதரும் மற்றும் பிற தேவர்களின் தலையீட்டால் இந்த போர் நிறுத்தப்பட்டது. பீஷ்மர் அசைக்க முடியாதவர் என்றும் அவரை தோற்கடிப்பது சாத்தியமில்லை என்றும் பரசுராமர் ஏற்றுக்கொண்டார். இந்த சம்பவம் பீஷ்மரின் பாத்திரத்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. இது அவரது சபதம் வெறும் வார்த்தை அல்ல, மாறாக அவரது இருப்பின் அடிப்படையாகும். அதற்காக அவர் தன் குருவான பகவான் பரசுராமருடனே போரிட தயாராக இருந்தார் என்பதை நிரூபித்தது. தலைமுறைகளுக்கு இடையிலான பாலம். அலைகள் நிறைந்த உறவுகள். பீஷ்மரின் நீண்ட ஆயுள் அவரை தலைமுறைகளுக்கிடையே ஒரு பாலமாக ஆக்கியது. ஆனால் இந்த கடமை முட்களால் நிரம்பிப்பட்ட ஒன்றாக இருந்தது.
அவர் தன் கண்களுக்கு முன்னால் விழுந்த மதிப்புகளையும் சிதைந்த நெறியமுறையும் கண்டார். அவரது உறவுகள் சிக்கல்களாலும் முரண்பாடுகளாலும் நிறைந்திருந்தன. திருதராஷ்டிரருடன் பீஷ்மருக்கு ஒரு தந்தை போன்ற பாதுகாவலராக இருந்தார். ஆனால் திருதராஷ்டிரரின் மகன் மீதான பாசம் பீஷ்மருக்கு தொடர்ச்சியான ஏமாற்றத்திற்கு காரணமாக இருந்தது. பீஷ்மர் மீண்டும் மீண்டும் திருதராஷ்டிரருக்கு ராஜதர்மத்தை நினைவுபடுத்தினார். அவரை நீதியின் பாதையில் நடக்குமாறு கூறினார். ஆனால் மகன் மீதான பாசத்தால் கண்மூடித்தனமாக இருந்த திருதராஷ்டிரர் அவரது எவ்வறிவுரையும் கிட்டத்தட்ட புறக்கணித்தார். பீஷ்மர் அதிகார மையத்தில் இருந்தாலும் அது விவேகத்தால் அல்லாமல் பாசத்தால் முடிவெடுக்கும் ஒரு மன்னன் முன் அவரது அதிகாரம் பயனற்றதாக இருந்தது. துரியோதனனுடன் பீஷ்மர் மற்றும் துரியோதனனின் உறவு மகாபாரதத்தின் மிகப்பெரிய முரண்பாடுகளில் ஒன்றாகும். பீஷ்மர் துரியோதனனின் அதர்மம், அவரது ஆணவம் மற்றும் அவரது பொறாமையை வெறுத்தார். துரியோதனன்தான் குலத்தின் அழிவுக்கு காரணமாவான் என்று அவருக்கு தெரியும். இருப்பினும் தன் சபதத்தின் காரணமாக அவர் அதே துரியோதனனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவர் தன்னால் கொடுக்கப்பட்ட உணவில் வாழும் துஷ்டன் என்று அவனை அழைத்தார். ஆனால் போர்க்களத்தில் அவனுக்காக தன் பிரியமான பாண்டவர்கள் மீது அம்புகளை பொழிந்தார். இது பீஷ்மரால் இறுதி வரை உடைக்க முடியாத ஒரு சங்கிலியாகும். பாண்டவர்கள் மீது பீஷ்மரின் இதயம் பாசத்தாலும் அன்பினாலும் நிறைந்திருந்தது. அவர் அவர்களிடமே குருகுலத்தின் உண்மையான எதிர்காலத்தை கண்டார். யுதிஷ்டிரரின் தர்மம், பீமனின் பலம், அர்ஜுனனின் வில்வித்தை, நகுல சகாதேவனின் பணிவு, இந்த எல்லா குணங்களையும் அவர் பாராட்டினார். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர் பாண்டவர்களுக்கு வழிகாட்டினார் மற்றும் அவர்களை பாராட்டினார். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அவரால் தடுக்க முடியவில்லை என்பதே அவரது மிகப்பெரிய துக்கமாக இருந்தது. அம்பரையில் படுத்திருந்த போது அர்ஜுனனிடம் தன் மரணத்திற்கான வழியை சொன்னது ஒரு வகையில் அவரது இறுதி பிராயஸ்தித்தமாகவும் பாண்டவர்கள் மீதான அவரது அன்பின் இறுதி வெளிப்பாடாகவும் இருந்தது. அவரது உடல் கௌரவர்களுடன் இருந்தாலும் அவரது ஆன்மாவும் ஆசீர்வாதமும் பாண்டவர்களுடன் உள்ளன என்பதை உறுதிப்படுத்த இது அவரது வழியாகும். பீஷ்மரின் கர்ணனிடம் நடந்த விதம் பெரும்பாலும் கடுமையாகவும் அவமானப்படுத்துவதாகவும் தோன்றுகிறது. அவர் மீண்டும் மீண்டும் அவனை சூதபுத்திரன் என்று அழைத்து அவனது வீரத்தை குறைத்து மதிப்பிட்டார். மேலோட்டமாக இது அவரது ஜாதி பெருமை போல தோன்றலாம். ஆனால் பல அறிஞர்கள் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான மற்றும் சோகமான காரணம் இருப்பதாக நம்பப்படுகிறது. பீஷ்மருக்கு கர்ணனின் உண்மையான அடையாளம் தெரியும் என்று நம்பப்படுகிறது. கர்ணன் குந்தியின் மூத்த மகன், பாண்டவர்களின் சகோதரன் என்று அவருக்கு தெரியும். அவனை மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்துவதன் மூலமும் அவனை அர்த்தரதி என்று அழைப்பதன் மூலமும் அவன் துரியோதனின் பக்கத்தை விட்டு விலகுமாறு தூண்டினால் அதனால் சகோதரருக்கு இடையில் நடக்கவிருக்கும் இந்த பயங்கரமான இரத்த கொலையை தவிர்க்கலாம். இது உண்மையானால் இது பீஷ்மரின் மற்றொரு தோல்வியாகவும் அவரது ஆழம் தொலைநோக்கு போர்க்கின் அடையாளமாகவும் இருக்கிறது. அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. குறியீட்டு முக்கியத்துவம். ஒரு சகாப்தத்தின் முடிவு. மகாபாரதத்தில் பீஷ்ம பீதாமகர் வெறும் பாத்திரம் மட்டுமல்ல, ஒரு முழு சகாப்தத்தின் அடையாளமாவார். அவர் வார்த்தை, சபதம் மற்றும் குலத்தின் மரியாதை மிகவும் உயர்ந்ததாக கருதப்பட்ட அந்த துவாபர யுகத்தின் அடையாளமாவார். பழைய அமைப்பின் அடையாளம். அவர் அந்த பழைய தலைமுறை மற்றும் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இது சக்தி வாய்ந்ததாகவும் அறிவானதாகவும் இருக்கிறது, ஆனால் காலத்துடன் மாற இயலாதது. அவரது உறுதியே இறுதியில் அவரது விரைப்பாக மாறுகிறது. ஒரு யுகத்தின் வீழ்ச்சி. பீஷ்மரின் மரணம் ஒரு வீரனின் மரணம் மட்டுமல்ல, அது அந்த யுகத்தின் முடிவின் அறிவிப்பாகும். அம்பரையில் கிடந்த அவரது உடல் உண்மையில் பழைய மதிப்புகள் மற்றும் கோட்பாடுகளின் உடலாகும். இது புதிய யுகத்தின், அதாவது கலியுகத்தின் தாக்குதல்களால் தொலைக்கப்பட்டுள்ளது. இப்போது அதன் வீழ்ச்சி நிச்சயம். கிருஷ்ணரால் முன்வைக்கப்பட்ட விளைவை அடிப்படையாக கொண்ட தர்மத்தின் முன் பீஷ்மரின் விதியை அடிப்படையாக கொண்ட தர்மம் தோல்வி அடைகிறது. அவரது மாபெரும் விடைபெறுதல் அஸ்தினாபுரத்தின் புகழ்மிக்க கடந்த காலத்தின் அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. அவர் உயிருடன் இருந்தவரை அஸ்தினாபுரத்தின் கடந்த காலம் ஏதோ ஒரு வடிவத்தில் சுவாசித்து கொண்டிருந்தது. அவரது மரணத்துடன் குருகுலம் தங்கள் கடைசி பாதுகாவலரையும் தங்கள் கடைசி தூணையும் தங்கள் கடைசி தார்மீக அதிகாரத்தையும் இழந்தது. மேலும் முழுமையாக அழிவின் இருளில் மூழ்கியது. பீஷ்மரின் கதை அதிகப்படியான உறுதியும் கொள்கைகள் மீதான குருட்டு பற்றும் எவ்வளவு நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் இறுதியில் அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை கற்பிக்கிறது.